அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு! ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நேரம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arbirashastas. Jag en trendig de asta sal gortella moriasa det var shuroi der pencil crono. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன்.
பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்துவிடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. ஜெயந்தி டிவன்ச்சர் டெரோமசோர்பஸ் ஷிரிச்சிசன் திருப்தி பண்ணிருப்பாங்க. கேட் நீ டோஸ் பண்ண. ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கே வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனே, பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewila in near Swing Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கி கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை. நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி,
சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்திவிட்டேன். என்ன ஒரு மோசமானது! கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்ய நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ, அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார்? ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. எங்கிடம் இருக்கு முடிவு மதிப்பீடு பண்ணால் வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். ஓ, தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர். எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். என்ன நடக்குது? வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது. ஓ, சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கியிருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி, மாணிக்கியூருக்காக ரொம்ப வருத்தமாயிடுது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை? நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு. மதிங்கே, சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும்.
நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழ குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்ட போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புழையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். குட்டியில சில ஜெல்லி விழுந்துச்சுது. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். அம்மா, ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படி நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி. மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பெயர்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும். மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலிடரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபில்களுக்கு நுடல்லா சேர்க்க போறேன். பாருங்க, இது வந்து ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபில் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபில் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக. உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது, தெரியும். ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி, அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? சண்டையா? இந்த வெஃபிள்ஸ் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன்.
சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச் சிறந்ததை செய்வதில் உதவும். பாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை! என் சரியான வஃபிள் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். ஓ நன்றாக! நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆம், இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். ஹாஹா, பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? ஆஹா, இல்லை. சரி. ஆரே, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆரே, சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், ஓ மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. எனக்கு மேலும் வேண்டும். பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். சாயங்கி நன்றி.